வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்க கையில கொஞ்சம் நகை இருக்கு. திடீர்னு பணம் தேவைப்படுது. அடகு வைக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. அப்போதான் உங்க காதுல ஒரு செய்தி விடுது. தேர்தல் வருது. நகை கடன் தள்ளுபடியாக போகுது. இன்னொரு பக்கம் பேங்க்ல போனா இனிமே முன்ன மாதிரி கடன் தர முடியாது. ரூல்ஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இந்த குழப்பத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் இருக்காங்க. இந்த சிக்கலான முடிச்ச அவிழ்க்க தான் இந்த உரையாடல். ஆமா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இதுல அரசியல் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, அப்புறம் மக்களின் நம்பிக்கை, வங்கி அமைப்புகளோட பாதுகாப்புன்னு பல விஷயங்கள் இதுல பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள வச்சு இந்த 3 முக்கிய கோணங்களையும் அலசி ஆராய போறோம். 1 அரசியல் கட்சிகளின் வாக்குறுதி விளையாட்டு. 2 ரிசர்வ் வங்கியின் எச்சரிக்கை மணி. அப்புறம் நம்ம ஊர் கூட்டுறவு வங்கிகள்ல நடக்கிற அதிரடி மாற்றங்கள். சரி, முதல்ல மக்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு பாப்போம். 2026 தேர்தல் வருது. அதனால நகைக்கடன் தள்ளுபடி உறப்பாயிட்டும் இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால இப்போவே கூட்டுறவு வங்கிகள்ல போய் 5 சவரனுக்குள்ள நகைய வச்சு லோன் வாங்குறது அதிகரிச்சிருக்கு. இது வெறும் யூகம் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பலமான காரணம் இருக்கா? இது வெறும் யூகம் இல்ல. இந்த எதிர்பார்ப்புக்கு ரொம்ப திடமான காரணம் இருக்கு. திமுக ஏற்கனவே கனிமொழி எம்பி தலைமையில 2026 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைச்சிட்டாங்க. அரசியல் வட்டாரங்கள்ல அந்த அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் வரலாம்னு இப்போவே விவாதங்கள் தொடங்கிடுச்சு. ஓ, அப்போ இப்பவே வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. என்ன மாதிரி வாக்குறுதிகள்லாம் எதிர்பார்க்கப்படுது? நம்ம ஆதாரங்கள் படி சில விஷயங்கள் உறுதியா பேசப்படுது. 1 மகளிர் உரிமைத் தொகைய 1000லிருந்து இன்னும் அதிகப்படுத்துறது. 2 பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்க 10,000 ரூபாய் தர்ற திட்டம். 3வதா நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி கல்வி கடன், அப்புறம் முக்கியமா தங்க நகை கடன் தள்ளுபடி. இது இல்லாம அரசு வேலைவாய்ப்புகள், விவசாயிகளுக்கு சலுகைகள், கரண்ட் பில் குறைப்புன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அப்போ திமுக, அதிமுக 2 பேருமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கையில் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா போன தடவை மாதிரி இது எல்லாருக்கும் கிடைச்சி வச்சா என்ன? நிறைய பேர் ஏமாந்து போனாங்களே. அதுல நிறைய கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள்லாம் இருந்துச்சே. மிக சரியான கேள்வி. இதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த ஃபைன் பிரிண்ட் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். போன முறை அடிவிச்சப்போ நிறைய பேர் குழம்பி போனாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. ஆமா, என் நண்பரோட குடும்பத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கணவன் பேர்ல 3 பவுன், மனைவி பேர்ல 4 பவுன்னு தனித்தனியா லோன் வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே 5 பவுனுக்குள்ள தான். ஆனா கார்டு ஒண்ணுங்கிறதால அதான் பிரச்சனை. யாருக்கு தள்ளுபடி பண்றதுன்னு குழப்பமாகி கடைசில 2 பேருக்குமே கிடைக்காம போச்சு. சரிதான். பாத்தீங்களா, இதுதான் நடந்த யதார்த்தம். ம். இது மாதிரி இன்னும் சில நிபந்தனைகள் இருந்துச்சு. அரசாங்கம் ஒரு தேதி அறிவிச்சாங்க. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. ஓ, அந்த கட் ஆஃப் தேதி பிரச்சனை. ஆமா, அதுக்கப்புறம் வாங்கினவங்களுக்கு கிடையாது. இது தெரியாம அறிவிப்பு வந்ததும் ஓடி போய் கடன் வாங்கின பலருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சேது. அதனால இந்த முறையும் அப்படி ஒரு தேதி அறிவிக்கப்படலாம். அது மட்டும் இல்ல, எல்லா பேங்க்லயும் இது செல்லுபடி ஆகாத. நிறைய பேரு நேஷனல் பேங்க்ல லோன் வாங்கிட்டு தள்ளுபடிக்கு காத்துட்டு இருந்தாங்க. ம். இந்த தள்ளுபடிகள் பெரும்பாலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். எஸ்பிஐ, கனரா வங்கி, இந்தியன் வங்கி மாதிரியான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கோ தனியார் வங்கிகளுக்கும் இது பொருந்தாது. இது தெரியாம நிறைய பேர் குழம்புறாங்க. ஆக, ஒரு பக்கம் மக்கள் இப்படி ஒரு தள்ளுபடியை எதிர்பார்த்து கடன்களை வாங்கி குவிக்கும்போது, இன்னொரு பக்கம் பணத்தை கொடுக்கற வங்கிகளே ஆட்டத்தோட விதிகளை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. இங்கதான் ரிசர்வ் வங்கி உள்ள வருது இல்லையா? கரெக்ட். மக்கள் அரசியல்வாதிகளை பாக்குறாங்க, ஆனா வங்கிகள் ரிசர்வ் வங்கிய பாக்குது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு உருவாகுது. நம்ம கிட்ட இருக்கிற புள்ளி விவரம் கொஞ்சம் மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கு. 2024 ஏப்ரல் மாசம் 1.10 லட்சம் கோடியா இருந்த மொத்த நகைக்கடன் அதே வருஷம் அக்டோபர்ல, அதாவது வெறும் 6 மாசத்துல 3.37 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது ஏதோ சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு வெடிப்பு மாதிரி தெரியுதே. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிப்பு. இதுக்கு என்ன காரணம்? மாதிரி தேர்தல் வாக்குறுதி எதிர்பார்ப்பு. இன்னொன்னு, தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறினது. விலை ஏற ஏற அதே நகைக்கு அதிக கடன் கிடைக்க ஆரம்பிச்சுது. இதனால மக்கள் அதிகமா கடன் வாங்கினாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்,
இந்த கடன்கள்ல சுமார் 40லிருந்து 45% வரைக்கும் 31லிருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம். 31லிருந்து 40 வயசு. இதுதான் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிற காலகட்டம். பிள்ளைகளோட படிப்புச் செலவு, வீடு கட்டுறது, புதுசா தொழில் தொடங்குறதுன்னு பணத்தேவை அதிகமா இருக்கிற வயசு. அவங்க தான் அதிகமா நகைக்கடன் வாங்குறாங்கன்னா, இது நம்ம சமூகத்தோட பொருளாதார அழுத்தத்தை காட்டுற ஒரு குறியீடா பார்க்கலாமா? நிச்சயமா இது ஒரு முக்கியமான சமூக பொருளாதார குறியீடு. இது அவசர தேவைகளுக்காகவும் முதலீடுகளுக்காகவும் நடுத்தர வர்க்கம் எந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்கங்கிறத காட்டுது. ஆனா இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் ரிசர்வ் வங்கியோட புருவத்தை உயர்த்த வச்சிருக்கு. ஏன் மக்கள் கடன் வாங்கி திருப்பி கட்டினா வங்கிக்கு லாபம்தானே? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? ரிஸ்க் இருக்கு. தங்கம் விலை எப்பவுமே ஏறிட்டே இருக்காது. திடீர்னு உலக மார்க்கெட்ல விலை சரிஞ்சா என்ன ஆகும்? ஒரு உதாரணத்தோட சொல்றேன். 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள உங்க நகைய வச்சு பேங்க் உங்களுக்கு 72%, அதாவது 72,000 ரூபாய் கடன் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். கொஞ்ச நாள்ல தங்கத்தோட விலை குறைஞ்சு உங்க நகையோட மொத்த மதிப்பே 70,000 ரூபாயா ஆயிடுது. ஓ, அப்போ நான் கட்ட வேண்டிய கடன் தொகை 72,000 ரூபாய். ஆனா நகையை மீட்டா அதோட மதிப்பு 70,000 ரூபாய் தான். 2,000 ரூபாய் நஷ்டம். சரியா சொன்னீங்க. அந்த நேரத்துல சாதாரண மனிதர் எப்படி யோசிப்பார்? 72,000 ரூபாய் வட்டியோட கட்டி 70,000 ரூபாய் மதிப்புள்ள நகையை மீட்கிறதுக்கு பதிலா அந்த நகையே பேங்க்குக்கு போகட்டும்னு விட்டுடுவாங்க. இதுக்கு பேரு டெலிபரேட் டீஃபால்ட். இந்த மாதிரி நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சா வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் வரும். இந்த ஆபத்தை உணர்ந்து தான் ரிசர்வ் வங்கி இப்போ எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான மனநிலை. நாம பொக்கிஷமா பார்க்கற தங்கம் வெறும் ஒரு கணக்கு வழக்கா மாறி நஷ்டம் வருதுன்னா தூக்கி போட்டுட்டு போற ஒரு பொருளா மாறுற தருணம் இது. இதை தடுக்க ஆர்பிஐ என்ன பண்ணுது? ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுக்கும் ஒரு அறிவுறுத்தல் அனுப்பியிருக்கு. இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ, அதாவது நகையோட மதிப்புக்கு எவ்வளவு சதவீதம் கடன் கொடுக்கலாங்கிற விகிதத்தை குறைக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடி 70-72% வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தத இப்போ 60-65% குறைக்க பல வங்கிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இதோட நேரடி தாக்கம் என்ன? அப்போ இனிமே நான் அதே 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள நகைய பேங்க்குக்கு கொண்டு போனா முன்னாடி 72,000 ரூபாய் கிடைச்ச இடத்துல இப்போ வெறும் 60,000 65,000 தான் கிடைக்குமா? ஆமா, இதுதான் நடக்க போகுது. நகைக்கடன் வாங்குவது இனி கொஞ்சம் கடினமாக போகுது. கிடைக்கிற தொகையும் குறையும். இப்போ இத அரசியல் வாக்குறுதியோட பொருத்தி பாருங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் தள்ளுபடி அறிவிக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிடைக்கிற கடன் தொகையே குறைவா இருந்தா அந்த தள்ளுபடியோட ஆகர்ஷணம் குறையும் இல்லையா? இதுதான் ஆர்பிஐ போட்ட செக். வாவ், இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் ஒரு கையை நகர்த்துறாங்க, உடனே இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துற அமைப்பு இன்னொரு கையை நகர்த்தி அதை தடுக்குது. ஆனா இந்த ஆட்டம் எல்லாம் மேலோட்டமா நடக்குது. உண்மையான களத்துல, அதாவது மக்கள் நேரடியா போய் கடன் வாங்குற கூட்டுறவு சங்கங்கள்ல என்ன நிலை? அங்கேயும் சில மாற்றங்கள் வந்திருக்கே. ஆமா, ரிசர்வ் வங்கி போடுறது தேசிய அளவிலான திட்டம். ஆனா உண்மையான முறைகேடுகள், குளறுபடிகள்லாம் நடக்கிறது உள்ளூர்ல இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள்ல தான். தமிழ்நாட்டுல சுமார் 4,473 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. இங்கதான் ஏகப்பட்ட புகார்கள். என்ன மாதிரி புகார்கள்? அவங்க ஒரு சின்ன அதிகார மையம் மாதிரி செயல்படுறாங்க. தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உடனே லோன் கொடுக்கறது, வேண்டாதவங்கள அலக்கழிக்கிறது, லோன் தொகையை தப்பா கணக்குல ஏத்துறது, சில சமயம் வசூல் பண்ண பணத்தை கூட முறையா கணக்குல காட்டாம இருக்கிறதுன்னு பல நிதி முறைகேடுகள் நடப்பதா தொடர்ச்சியா புகார்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுதான் கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடியப்போ பெரிய பிரச்சனையாச்சு. தகுதியே இல்லாத பலருக்கு கடன் கொடுத்ததாகவும் ஒரே நபர் பல பேர்ல கடன் வாங்கினதாகவும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துச்சே. அதேதான். அந்த அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. இப்போ கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் ஒரு அதிரடியான உத்தரவை போட்டிருக்காரு. அதன்படி எந்த ஒரு பணியாளரும் ஒரே கிளையில ஒரே பதவியில 3 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அவங்கள உடனே இடமாற்றம் செய்யணும்னு எல்லா மாவட்ட கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர்களுக்கும் உத்தரவு போயிருக்கு. சரி, இந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா இது மட்டுமே ஊழலை தடுத்துடுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறவர் அங்க போய் இதே தப்ப செய்ய மாட்டார்னு என்ன நிச்சயம்? இது வெறும் மேலோட்டமான தீர்வா தெரியுதே. நல்ல கேள்வி. இது ஒரு சரியான விமர்சனம். இந்த ஒரு நடவடிக்கை மட்டுமே எல்லாத்தையும் சரி செஞ்சிடாது. ஆனா இத நாம ஒரு பெரிய சித்திரத்தோட ஒரு பகுதியா பார்க்கணும். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதோட டைமிங். இந்த உத்தரவு ஏன் இப்போ வருது?
ஒரு பக்கம் ரிசர்வ் வங்கி விதிகளை கடுமையாக்குது, இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்குது. இந்த நேரத்துல கூட்டுறவு வங்கிகளை சுத்தப்படுத்துற வேலை நடக்குது. நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் நிர்வாக சீர்திருத்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குமோ? இருக்கலாம். இதை எப்படி பார்க்கலாம்? போன முறை தள்ளுபடி அறிவிச்சப்போ முறைகேடுகள் நடந்ததா எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுல குற்றம் சாட்டினாங்க. அது அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணுச்சு. இந்த முறை தள்ளுபடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க, நாங்க சிஸ்டத்தை சரி பண்ணிட்டோம், வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை உதவும். இது அடுத்த தள்ளுபடி அறிவிப்பை இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையோட முன்வைக்க உதவுற ஒரு சீனர நகர்வா இருக்கலாம். குளறுபடிகளை குறைச்சா தள்ளுபடியால் அரசுக்கு ஏற்படும் நிதி சுமையும் குறையும். ஓகே, இப்போ புரியுது. இது வெறும் ஊழலை ஒழிக்கிற நடவடிக்கை மட்டும் இல்ல, எதிர்கால அரசியல் வாக்குறுதிகளுக்கான ஒரு அடித்தளம். இந்த முறை தள்ளுபடி சுத்தமா இருக்கும்னு சொல்றதுக்கான ஒரு முன்தயாரிப்பு. ஆக இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா கோர்த்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. ஆமா, ஒரு பக்கம் 2026 தேர்தலை குறிவைத்து மக்களை கவர நகைக்கடன் தள்ளுபடிங்கிற ஒரு பெரிய வாக்குறுதிக்கான வேலைகள் நடக்குது. இன்னொரு பக்கம் பொருளாதார நிலைத்தன்மையை காரணம் காட்டி ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்கிற அளவையே குறைச்சு அந்த வாக்குறுதியோட தாக்கத்தை நிறுத்து போக செய்யுது. இது ரெண்டுக்கும் நடுவுல மாநில அரசு கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற ஓட்டைகளை அடைச்சு வருங்கால தள்ளுபடிக்கு களத்தை தயார் செய்யுது. இது ஒரு மும்முனை போட்டி மாதிரி. வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பு, வங்கியாளர்களின் எச்சரிக்கை, அரசியல்வாதிகளின் வியூகம், இந்த 3க்கும் நடுவுல தான் சாதாரண மக்கள் இருக்காங்க. அவங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். சரி, இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நம்ம உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வங்கிகள்ல ரிசர்வ் வங்கியோட கடுமையான கட்டுப்பாடுகள், கூட்டுறவு சங்கங்கள்ல இந்த மாதிரி சீர்திருத்தங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த சூழல்ல அரசியல் கட்சிகள் அடுத்த அறிவிக்க போற நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி போன முறை மாதிரி ஒரு பொதுவான பரவலான அறிவிப்பா இருக்குமா? அல்லது இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி மிக கடுமையான நிபந்தனைகளோட குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் பலன் தர்ற மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு திட்டமா இருக்குமா? இந்த முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில தள்ளுபடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம வட்டி குறைப்பு மாதிரியான முற்றிலும் புதிய வடிவத்துல அது வெளிப்படுமா? சிந்திச்சு பாருங்க.